மறுபடியும் இன்னொரு வீடியோவோட தமிழ் சாம்ராயிலிருந்து ரிங்ஸானா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பத்திலே கேட்டுறேன், இந்த வீடியோவை ஒரே ஒரு தடவை லைக் மட்டும் பண்ணிடுங்க. அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னு சொன்னால் கீழே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமாக இருந்தால். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வெளியே ஷாப்பிங் போன டைம் கண்ட சின்ன புதிய விஷயங்களும் அதோடைய சேர்த்து கேக் கொண்டு பேக் பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்கிறதையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக எல்லா இடமுமே பிஸியாக நிறைய கடைகள் எல்லாம் திறந்து விதவிதமான பொருட்கள் எல்லாம் அப்படி காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கடுகுசொட்டையில் வந்து இந்த பாலத்துக்கு கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா, முந்தி தியேட்டர் இருந்த இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கீல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆப்பிக்கோ ஸ்டைலில் மாதிரி தான், தேவையான அத்தனை விஷயமுமே அதுக்குள்ளுக்கு இருக்குது. ஒரு பர்த்டே டெக்கரேஷன்லேருந்து இந்த பார்ட்டி டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ல இருந்து மரக்கறியா இல்லை மீனா எல்லா விஷயமுமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு தான் ஃபுட் சிட்டியில் திங்ஸ் வாங்கணும். ஸோ அப்படி பார்க்கக்கிட்ட வந்து இது ஈஸியான ஒரு எக்ஸஸ் தான் எங்களுக்கு. அண்ட் ஜூஸ் பார் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவோன்னு நினச்சேன். எங்கட ஏரியாவில் அப்படின்னு சொன்னால் இங்கே கலாம்போலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது புதிய விஷயமா இருக்காது. பட் இந்த பக்கத்தில் வந்து இது எல்லாமே புதிய விஷயங்கள் தான். இந்த ரோட் சைட்லலாம் பொதுவாக வந்து இந்த மாதிரி தயிர் குட்டி குட்டி சட்டிலெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் பானி ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ டூர் எல்லாம் போகிற டைம் நாங்கள் சாப்பிட்டு இருப்போம். ஸ்கூல் டூர் போய்கிட்டெல்லாம் நாங்கள் அனுராதபுரம் புலனர்வா அந்த சைட் போய்கிட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே குருநகல் ரோட்டில் கடுகசொட்டிலேருந்து 4th மைல் போஸ்ட்டுக்கு இடையில நடுவில் மாதிரி இப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறதும் ஒரு சாக்லேட் கேக் தான். ஸோ இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவேன். ஸோ பட்டர், அடுத்ததாக முட்டை. இந்த சாக்லேட் கேக் வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக இருக்க போகுது, அதனால தான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். மாவு, சீனி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதோடைய வெனிலா எசன்ஸ் அண்ட் முக்கியமாக கொக்கோ பவுடர். ஸோ இந்த கொக்கோ பவுடர் எடுக்கிறதோடய உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொக்கோ சிப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது எப்பவும் போல் பட்டரை நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ பட்டர் பீட் பண்ணக்கூடிய டைம் வந்து ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணாலே போதுமாக இருக்கும். ஹை ஸ்பீடில் வச்சு ஃபுல்லாகவே பீட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி செய்கிற எந்த ரெசிபிக்கும் வந்து பெரிய அளவு எஃபர்ட் ஒன்று போட தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதில்ல. அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை எல்லாமே உடைச்சி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை செப்பரேட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் சீனியை, இந்த பட்டர் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டர், ஸோ இந்த பட்டரில் வந்து சீனியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கூடுதலாக நீங்கள் பீட் பண்ண வேணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சீனியையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒரு அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும், ஃபுல்லாகவே மெல்ட் ஆகாது. இந்த சீனி வந்து கம்ப்ளீட்டாக பட்டரில் கரைஞ்சி போகாது. ஸோ அந்த அளவு வர்ற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டை இருக்குது இல்லையா, அதை ஒரு 3 பங்குக்கு மாதிரி, முதல்ல ஒரு 3 முட்டை, அதுக்கு பிறகு இன்னொரு 3 முட்டை, அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய முட்டை. ஸோ இதை மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே பீட் பண்ணி ஒன்றோடு இன்கோப்பரேட் ஆகிற அளவுக்கு இந்த பட்டர், சீனி, முட்டை 3மே ஒன்றோடு சேர்கிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக நாங்கள் கொக்கோ பவுடரையும் மாவையும் எடுத்துகிட்டு ஒரு தடவை இதை அரைச்சி எடுத்துட வேணும். ஸோ கட்டிகள் எதுவும் இல்லைன்னா அரைக்காட்டியும் பரவாயில்ல. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டர், சீனி, அதோடைய முட்டை இந்த மிக்சரில் போட்டுட்டு அப்படியே பீட் பண்ணி எடுத்துடணும். இதில் வந்து நான் ஃபோல்டின் பண்ணலை. ஃபோல்டின் பண்ணுறதுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்பெஷலாவை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு அப்படி வெட்டி வெட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா இது கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறது. இதில் முக்கியமாக நாங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால அது கட்டாயமான விஷயம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதில் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோடய எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால் இருக்குது இல்லையா, அந்த பாலையும் இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிட வேணும். இதோடய சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் வெனிலா எசன்ஸையும் இதில் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பீட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ பீட் பண்ணக்கூடிய டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மாதிரி. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இதை பீட் பண்ண தேவைப்படாது. இது ஃபுல்லாக இன்கோப்பரேட் ஆகிரும். ஏன்னா நீங்கள் பீட்டராலே மிக்ஸ் பண்ணி எடுக்கிற சுட்டி. சைடில் இருக்கக்கூடிய மாவு இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஸ்பெஷலாக உண்டாலாம் நடுவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துருங்க. ட்ரேயை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட வேணும். நான் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே பட்டரை போட்டுட்டு மேலால் ஆயில் பேப்பரை வச்சிடுறது. ஸோ அதுக்கு பிறகு இது வந்து 2 கிலோ பேக் பண்ணக்கூடிய ட்ரே.
ஸோ இந்த ட்ரேயில் தான் நான் இந்த பேட்டரை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ண வச்சிட வேண்டியது தான். ஸோ இதில் டெம்பரேச்சர் என்னென்னு சொன்னால் 150 செல்சியஸ் 150 செல்சியஸில் 55 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ண போகிறேன். ஆனால் இந்த அவனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 நிமிஷத்தில் மாதிரியே ஃபுல்லாகவே இது வெந்து வந்துடுது. ஸோ அதுக்கு மேலே வைக்கிட்ட லைட்டாக ட்ரை ஆகும். ஆனால் நாங்கள் பால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், அதிகமாக பாவிச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை, மிச்சம் ட்ரை ஆகிறாது. ஸோ இதை நாங்கள் அப்படியே வெளியே எடுக்கிற நேரத்துக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்காக இருந்தால் கொஞ்சமாக சுகர் சிரப் ரெடி பண்ணி அந்த சுகர் சிரப்பை வந்து மேலால் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். முக்கியமாக சுகர் சிரப் ஆட் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த ரெசிப்பியில் நான் சுகரை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக போடக்கூடிய சுகர் அளவை விட கிட்டத்தட்ட 25 கிராம் அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி சுகர் சிரப் ஆட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட விருப்பப்படுறவங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த சுகரை இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால். அண்ட் இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஒன்ஸ் அகெயின்.